ஆண்டவரே நீர் தேவன் அல்லவா, நீர் தெய்வமா இருக்கிறீரே, நீ தெய்வமா இருக்கிறீர். இந்த மனிதர்களைப் போல என்னுடைய பாவத்தை கிண்டி கிளப்பி அதை நோண்டி அதை விசாரிக்கிற ஒரு மனுஷனைப் போல நீ இருக்கிறீரோ அப்படின்னுட்டு புலம்புறான். அதான் அதனுடைய அர்த்தம். அப்படி ஒரு நாளும் கர்த்தர் இருக்க மாட்டார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு மனுஷனுடைய பாவத்தை கிண்டி கிளப்பி அதை ஆராய்ந்து ஒரு மனுஷனுடைய பாவத்தை விசாரிக்கிறேன், நீ யாருன்னு நான் விசாரித்து உன்னை ஒன்றும் ஆக்குறேன் அப்படி சொல்லி கர்த்தர் யோபுவினுடைய வாழ்க்கையில் வந்த தீமைகள் எல்லாம் அதனால் வந்ததில்லை. எத்தனை பேருக்கு புரியுது? அநேகருடைய வாழ்க்கையில் கடந்து போகிற போராட்டங்கள், கடந்து போகிற பிரச்சனை, கடந்து போகிற நெருக்கம், இழப்பு, பலவிதமான குறைவுகள், உடனே என்ன நினைக்கிறாங்க, கர்த்தரனே அடிச்சிட்டார், கர்த்தர் தான் இதுக்கெல்லாம் காரணம், கர்த்தர் தான் இதெல்லாம் செஞ்சிட்டார் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம் வந்த உடனே முதல்ல என்ன வந்துடும், ஆண்டவர் மேலே தப்பான அபிப்பிராயம் வந்துடும், தப்பான எண்ணம் வந்துடும். அது போய் உங்கள் மனசில் உங்கள் மூளையில் போய் தங்கிடும். எத்தனை பேருக்கு நான் பேசுறது புரியுது? ஆமென். போய் தங்கிடும், உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் போய் தங்கிடும். என்னுடைய பாவத்தை கிண்டி கிளப்பி, இங்கே யோபு சொல்லுகிறதை போல, என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி ஆராய்ந்து என் பாவத்தை விசாரிக்கிறீரோ. அப்படி விசாரிக்கிறவன் யாரு? மனுஷன். அப்படி விசாரிக்கிற ஒரு மனுஷனை போல நீ மாறிட்டீரோ என்கிறதை போல யோபு தேவனை பார்க்கிறான். ஏன்னா அவன் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சு. அவன் எல்லாவற்றையும் இழந்துட்டான். மனைவி அவனை விட்டு போயிட்டான். சரத்தில் இருக்கிற சுகம், சொத்து, பத்து, பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்துட்டான். ரோட்டுக்கு வந்துட்டான். மனைவியும் போயிட்டான். ஆறுதல் கொடுக்கும்படியாய் வருகிற நண்பர்களும் அவனுக்கு ஆறுதல் செய்ய வரல. அவனுக்கு உணர்வை கொடுக்குறேன், அவனுக்கு எதையாவது ஒன்று செய்கிறேன், அவன் பாவத்தை உணர்த்துறோம், அவங்க பாவத்தை கண்டிக்கிறோம், அதனால தான் அவனை விழுந்து போயிட்டான், நீ தேவனை பற்றி ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லுகிறதை போல அவர்களும் அவனுக்கு மேலாக மீண்டும் அவனுடைய இருதயத்தினுடைய வேதனையை தூண்டி விட்டு அவனை மீண்டும் வேதனைப்படுத்தினாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகர் அப்படி கிராஸ் பண்ணுவாங்க. அப்படி கிராஸ் பண்ணும்போது தான் யோபு சொல்லுகிறான், என் பாவத்தை கிண்டி கிளப்பி ஆராய்ந்து விசாரிக்கிற நீ மனுஷனை போல ஒருவரோ அப்படின்ற கண்டென்ட்ல தான் பேசுகிறான் அந்த அதிகாரம் ஃபுல்லா. தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென் சொல்லுங்க. தேவன் ஒரு நாளும் அப்படிப்பட்டவர் அல்ல.